அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு அவங்களுடைய பூங்குடி மாஸ்டர் வந்து அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். ம். வாழ்க வளமுடன். சாந்தினி அவர்களுக்கும் அவர்கள் அன்பு குடும்பத்திற்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இப்ப நான் வந்து காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம், பெயர் பூங்குடி. நான் வந்து முதல்ல 2005 வாழ்க வளமுடன்ல இருந்தேன். இதுல வந்து 2021 நவம்பர்ல இந்த கிளாஸ்க்கு வந்தேன். அது எப்படி வந்தேன்னா, என்னோட கணவர், என் ரெண்டாவது பையன் 2 பேரும் 60 நாள்ல போயிட்டாங்க. வெக்கேட் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படி தனிமைன்னா கொடுமைன்றது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ நான் நினைச்சேன், இந்த தவம் பண்ணியா நமக்கு அந்த இது துக்கம் எதுவும் இல்லையா, இதுக்கு என்ன வழி பண்றதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனா எங்க பையன் இறக்கும்போது சொன்னான், நீ போய் தியானம் பண்ணுமா, எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுன்ட்டு அந்த வார்த்தை சொல்லிட்டு இறந்துட்டான். அப்போதான் நினைச்சேன், அவன் என்ன 5ஆம் நாள் இதுல கிடைச்சிது. பிஎன்சி சேனல்னு ஒண்ணு. எனக்கு அப்போ வந்து இதெல்லாம் தெரியாது. டச் பண்ண எப்படிலாம் ஆன் பண்ணணும்னு தெரியாது. இருந்தாலும் ஏதோ தொடும்போது அது வரவே அந்த நம்பர் வச்சு ஃபோன் பண்ணா, ஃபோன் 2 நாளா ஒர்க் ஆகல பொழுது, மழைக்கு அதுக்கும். அப்புறம் காஞ்சனான்றவங்க மேடம் 3ஆம் நாள் எடுத்தாங்க. அவங்க வந்து இது மாரி எனக்கு பிரமிட் எத பார்த்தேன்னா, அந்த பிரமிட பார்த்தேன். அந்த இதுல போட்டிருந்து. உடனே சரி அத வாங்கறதுக்கோசரம் ஃபோன் பண்ணா, "இல்ல இது கிளாஸ் இருக்குது. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்" அப்படின்னாங்க. "மேடம் எனக்கு இங்கிலீஷ் எதுவும் தெரியாது. எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியாது" அப்படின்னேன். "நாங்க சொல்றோம் நீங்க இப்ப அது மாரி செய்யுங்கன்னாங்க." இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு புரியும் தன்மை இல்லல்ல அந்த டைம்ல. அப்புறம் சரி வரவங்க தெருல போறவங்கலாம் கேட்பேன். "ஏங்க இது எப்படி ஆன் பண்ணணும்? எப்படி ஆஃப் பண்ணணும்லாம்?" ஒவ்வொருத்தரும் என்ன திட்டுவாங்க. "உனக்கு வேற வேலை இல்ல. இந்த வயசுல உனக்கு தேவையா?" அப்படின்னு. நான் எதையும் சட்டை பண்ண மாட்டேன். யாரையும் இதுவும் இல்லாம கேட்டுன்னே இருப்பேன். அப்போ ஒரு நாள் வந்து முன்பக்கம் ஒரு கடை இருந்துது, சில்லறை கடை. அதுல ஒரு பையன் வந்தான். "டேய் எனக்கு இது மாரி வரல தெரியலடா, நீ சொல்லி தரியான்னா?" "குடுங்க சொல்லி தரேன்னு" சொல்லியிருந்தான். அவன் சொல்லும்போது 2 நாள் ஞாபகம் இருந்து 3ஆம் நாள் மறந்துட்டேன். திரும்பி நான் நினைச்சேன், "ஏய் நீ ஃபுல்லா எனக்கு கரெக்ட்டா எது எது டச் பண்ண சொல்லி எழுதிக்கிறேன்னு." அப்புறம் அது மாரி தொடர்ந்து செய்வேன். அப்புறம் கிளாஸ் அமிர்தவல்லி மேடம் கிளாஸ் கிடைச்சது. அப்புறம் அவங்களது அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, "இது மாரி அ தியானம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வயசு என்னவோ அந்த வயசு பிரகாரம் உட்கார்ந்து தியானம் பண்ணேன்னாங்க. எப்போ வேணாலும் பண்ணலாமான்னேன். எப்போ வேணாலும் பண்ணலான்னாங்க. அத நான் தொடர்ந்து பண்ணும்போது, சரி எனக்கு ஒரு ஆசை. அப்போ வந்து இதுல வாணியம்பாடியில வந்து இது நடக்குது. வாங்க எல்லாருன்னு சொல்லிட்டு விளம்பரம் குடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு எனக்கு வழியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் நின்னுட்டேன். போல. பணம் மட்டும் அனுப்பிச்சுட்டேன் ரூ. 1000. அப்புறம் வந்து முருகா மெர்கா பிரமிடு இது அன்னைக்கு திறப்பு அன்னைக்கு அமிர்தவல்லி மேடம் உங்க வீட்டுக்காரரும் அவங்க கார்ல போறேன். நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். அங்க போனா நான் எப்பவுமே கேட்பேன். எனக்கு எங்கேயுமே எங்க போனாலும் என்ன தெரியும் ஃப்ரண்ட்ல உட்காரணும்னு ஒரு ஆசை. எதுக்குன்னா, அவங்க என்ன பேசுறாங்க? என்ன இது பண்ணலாம்? அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கோசம் உட்காரணும்னு கேட்டேன். ஏங்க நீங்களே விஐபி முன்ன உட்கார்றீங்க, என்ன உட்கார வைப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்குன்னு நீ உன்ன முன்ன உட்கார வைக்கணும் அதானேன்னு சொல்லிட்டு முன்ன இட்டுன்னு போய் உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. நீங்க ஏந்து பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு எத வச்சு பேசுறதுன்னா, நீ அனுபவிச்சது மட்டும் சொல்லுங்கன்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், முதல்ல இது ஆரம்பத்துல யாரும் இந்த கிளாஸ் எதுவுமே கத்துக் கூடாது. அந்த பையன் கத்துக் குடுத்துல பிரமிட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு கேப் வாங்குனேன். அப்புறம் கண்ணாடி வாங்குனேன். அது எல்லாருக்கும் குடுத்து செக் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன பண்ணேன். கண்ணாடி போடுறவங்களுக்கு வந்து எழுத்து தெரியல. அ ஊசி நூல் கோக்கு தெரியலன்னாங்க. சரி அவங்களுக்கு கண்ணாடி வாங்கி குடுத்தேன். அப்புறம் பிரமிடு தூக்கம் வரலன்னாங்க. அவங்களுக்கு வாங்கி குடுத்தேன். ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி குடுத்து ஒவ்வொருத்தையும் அனுபவிச்சுட்டு, அங்க அந்த இதுல மேடையில போய் சொன்னேன். நான் இது மாரிலாம் அனுபவிச்சுக்கிறேன். ஸ்கூலுக்கும் போனேன். ஸ்கூலுக்கு போய் சொல்லிக் குடுத்தேன். டியூஷன் எடுக்குறாங்கல்ல, அங்கேயும் போய் சொல்லிக் குடுத்தேன். இதுல வந்து ஒரு பையன் என்னன்னா 12த் படிக்கிறவன் வந்து சரியா பேச மாட்டான். எனக்கு ஒரு ஆசை. இந்த பையன இட்டாந்து உட்கார வச்சிடணுன்ட்டு. ஏன்னா எப்பவுமே நான் வந்து ஆராய்ச்சியில தான் இறங்குவேன். அப்போ நானு இந்த பிரமிட் பார்த்து நானே 2க்கு 2 ஒருத்தர செய்ய சொல்லி ஆச்சாரியர்ட்ட குடுத்து செஞ்சு வந்தது. வந்தவுடனே அந்த பையன அதுல உட்கார வச்சேன். டெய்லி. அவனுக்கு என்ன 15 வயசு 12த். சரி 1/2 மணி நேரம் உட்காருடான்னு சொல்லிட்டு, டெய்லி 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே அவன் ஒரு வாட்டி கிளாஸ் மொத கேள்வி கேட்டுக்கிறாரு. அவனுக்கு வந்து சரியா பதில் சொல்ல தெரியலன்னு அவன வுட்டாங்க. சார் நான் சொல்லுவேன்னான்.
எப்படிடா சொல்லுவேன்னா ஏந்து சொன்னான். அது எப்படிடா நீ சரியா பேச மாட்டே, இப்படி பேசுற எப்படிடான்னு கேட்டாங்க. இல்ல இது மாதிரி அன்னைக்கு வந்தாங்களே மாஸ்டரு, ஸ்கூலுக்கு வந்தாங்களா, அந்த மாஸ்டர் வீட்ல செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதில உட்கார சொன்னாங்க. டெய்லி உட்கார்ந்தேன். இப்ப கொஞ்சம் நல்லா பேசுறேன்னா, நல்லா பேச எல்லா பசங்களையும் கை தட்ட சொல்லி, அவனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தேன். அதுலேருந்து அவன் நல்லா பேசவும் கத்துக்கினான். பேச கத்துன்னு இப்ப அவன் காலேஜே முடிச்சுட்டான். இப்போ +2 பாஸ் பண்ணி சங்கரா காலேஜ்ல சேர்ந்து, ஆனா என்னன்னா அவங்க வந்து இத அனுபவிச்சது வந்து சொல்லல. ஒரு முறை இவங்க வந்து கேட்டாங்க. அமிர்தவல்லி மேடம் இங்க கிளாஸ் வச்சாங்க. அப்படியே. அப்ப எல்லாருக்கும் நாங்க சாப்பாடு போடுறோம்ன்னு வர சொல்லி, அவங்களையும் வர சொல்லி பேச சொன்னா, அப்ப சொல்றாங்க எல்லா விஷயத்தையும். இதனால நாங்க இது பண்றோம். நல்லா அனுபவிச்சிருக்கோம். என் பொண்ணும் நல்லா படிக்கிறா. நான் மத்தவங்களுக்கும் இது மாரி உட்காருன்னு சொல்றது எங்களுக்கு இப்ப இது சொல்ல தெரியலனாலும் கண்ண மூடி உட்காருன்னு சொல்றோம். அப்படின்னாங்க. இப்ப அவங்க அது மாரினாங்க. கண்ணு சரியா தெரியாதவங்க இந்த கண்ணாடி போட்டு இது நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரு சார் சொன்னாரு, "பத்ரிநாராயண சார் நீ வந்து தொண்டு செய்யினாரு." எப்படிங்கன்னு கேட்டேன். கிராமம்லாம் போயிட்டு சொல்லுங்கன்னாங்க. சரி அப்பவே கிளம்பிட்டேன். கரெக்ட்டா காலைல 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன். கிளம்புறதுக்கு முன்ன 1/2 மணி நேரம் பண்ணுவேன். பண்ணிட்டு ஊருக்கு போனோம்னா, அங்க முதல்ல இது புஞ்சை அரசந்தாங்களுக்கு போனேன். அந்த கிராமம். அடுத்தது ஐயங்கார்குள கிராமம். அப்புறம் செவிலிமேடு கிராமம், தூசி கிராமம், இந்த பரந்தூர் இது மாரி 4, 5 கிராமத்துக்கு அப்பப்போ போயிட்டு சொல்லுவேன். சொன்னதுல அவங்க நல்லா அனுபவிச்சிருக்கேன். நல்லா இது பண்றேன் அப்டின்னாங்க. அதுக்கே சிலர் கேட்டாங்க, "ஏங்க நீங்க வரீங்கல்ல உங்களுக்கு பைசா குடுக்காதா வரீங்க? நீங்க ஒண்ணும் வரமாட்டீங்களே! எல்லாம் வருவீங்க. எப்படி வருவீங்க? எங்களுக்கு வேணா காசு குடுங்க. நாங்க வந்து டெய்லி வந்து உட்காந்து கேட்கறோம்" அப்டின்னாங்க. "இல்லம்மா எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறவங்களே ஃப்ரீயா தான் சொல்றாங்க. இது எப்படிம்மா நான் வந்து காசு குடுக்க முடியும்? நீ ஒருத்தரா இருந்தா குடுப்பேன். இத்தன பேருக்கு 100 பேருக்கு எப்படி குடுக்க முடியும்?" அப்படின்னு. நாங்க இப்ப 77 பேர் தானே வந்துக்கிறோம்னாங்க. இல்லம்மா அது கூட அவங்க குடுத்தா உனக்கு கண்டிப்பா நான் குடுக்குறேன். அதுமாரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர்ல ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. இருந்தாலும் நான் அதுக்கு இதுவே கவலையே பட மாட்டேன். சரி அவங்க வந்து புரியும் தன்மை இல்ல. அதனால சரி அவங்க சொல்றத கேட்டுன்னு உங்களுக்கு செய்யறோமா அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் எது வேணுமோ இங்கேருந்து என்ன வேணும்னா வாங்கி போய் திங்ஸ் குடுப்பேன் அவங்க கேட்கறது. அதுதான் என்னால முடிஞ்சதுன்ட்டு. அது மாரி கிராமத்துக்கு சொன்னேன். ஸ்கூலுக்கு சொல்லி பசங்க இது பண்ணாங்க நல்லா 5த் வரைக்கும். அதே மாரி டியூஷன்ல போய் சொன்னேன். அவங்களும் நல்லா இது பண்ணி மெடிடேஷன் பண்ணிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தேன் சரி வீட்லயே பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கும் வர சொன்னேன். பசங்க காலைல ஸ்கூல் போறதுக்கு முன்ன வரும். முன்னாடி வந்தவுடனே நான் எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதுல்ல. இவங்கலாம் மாஸ்டர் என்ன கை பிடிச்சு இழுக்குறாங்க. ஒரு தாத்தா என்ன கை பிடிச்சு இழுக்குறாங்கன்னுவாங்க. "ஏன் எங்க கண்ண திறக்காத அப்படியே இரு" அப்படின்னு. "இல்ல இது பாரு எவ்வளோ இழுக்குறாரு பாரு" அப்படின்னாங்க. சரின்னு. இன்னொரு பொண்ணு என்னாச்சு என் கன்னத்த கிள்றாங்கன்னும். கன்னத்த கிள்றாங்கன்னா, நிஜமா? ஆமான்னா, ஆமா. அப்பவும் நீ கண்ண திறக்காத அப்படியே இருன்னு. ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொன்னு சொல்லும். அது எனக்கு அப்ப டைம்ல புதுசா இது இல்ல தெரியல. அப்புறம் அமுதவல்லி மேடம் கிட்ட கேட்டேன். இது மாரி என்னாங்கன்னா, ஆமா. அவங்களுக்கு வந்து சின்ன வயசு தானே. அவங்களுக்கு எல்லாம் உடனே தெரியும் அப்படின்னாங்க. அப்புறம் அது எப்படிங்க நாங்க சொல்றதுன்னா, நீ தாத்தான்னா அந்த ஃபோட்டோ காமி, பத்திரிக்கை ஃபோட்டோ காமி, வேற யார் ஃபோட்டோலாம் காமி அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னாங்க. அப்பதான் சொல்லும்போது அத காமிச்சேன். அதுவரைக்கும் அந்த பசங்க பார்த்ததில்ல. பிரமிட்ட பார்க்கும்போது தவிர அந்த உருவத்த பார்க்கல. அப்புறம் யாருக்குன்னா இது மாரி இந்த இவரா பாருன்னு, ஆமா இவரு தான் வெள்ள தாடி. இது மாரி தான் உட்காந்து என்ன இது பண்ணாருங்க. இன்னொரு பொண்ணு எனக்கு அதே தான் க கன்னத்த புடிச்சு கிள்னாரு அப்படின்னு. அப்போ இது எல்லாமே நடக்குதுன்றது அப்ப நல்லா உணர்ந்துட்டேன். அப்போ வந்து இன்னும் நான் நல்லா மெடிடேஷன் பண்ணி நமக்கு என்ன வருது அப்படின்றத பார்த்தேன். என்னோட சில தேவைகள் வந்து பிரபஞ்சம் எனக்கு வந்து நீ தான் செய்யணும். பத்திரிஜி என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்குதுன்றது. அதுக்கு நீங்க என்ன தீர்வு குடுக்குறீங்களோ குடுங்க அப்டின்ட்டு இது பண்ணேன். அதுவும் எனக்கு எல்லாமே வந்து நல்லதாவே நடந்தது. இப்ப வந்து பெரியவங்கலாம் வந்து உட்காருவாங்க. மெடிடேஷன் பண்றாங்க. ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு படிப்பறிவுல எதுவுமே இல்ல. சாதாரணமா வந்தாங்கன்னா, "அதுல உட்காரட்டுமான்னு?" கேட்டாங்க. "சரிங்க உட்காருங்க" அப்படின்னு. எ என்னான்னாங்க, "ஒண்ணும் இல்ல கண்ண மூடிக்க, கால் மேல கால் வச்சுக்க." அந்த பிரமிடுக்கே கரெக்ட்டா உட்காந்துக்கணும். உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு எப்படி வந்துன்னா, 2 நிமிஷம் கூட ஆகல. ஆனா நான் சொன்னேன், "எது நடந்தா கண்ண மட்டும் திறக்காதன்னேன்." சரின்னாங்க. அப்போ வந்து கிளாஸ் போயிங்குது அமுதவல்லி மேடம் கிளாஸ். இவங்க உட்கார்ந்த உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க. அப்புறம் 2 நிமிஷம் திரும்பி ஒரு குழந்தை வந்து கீழ படுத்துங்க. அதனால மேடம் என்னால முடியல. நான் கண்ண திறக்க போறேன்னுச்சு. சரி தரேன்னேன். என்னான்னா எனக்கு இது மாரி இருக்குது. உடனே அமுதவல்லி மேடம் கிளாஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு
இல்ல அவங்க வீட்டுல கேளுங்க, அவங்க அம்மா இறந்தாங்களா, ஒரு குழந்தை பிறந்து இறந்துச்சான்னு கேளுங்கன்னாங்க. அவங்களே பேசுனாங்க நேரம். ஆமான்ச்சு. அதான் அவங்க தான் உங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்க அவங்க இப்போ என்ன பண்றாங்க, ஒரு கேப் ஒண்ணு வாங்கி போய் செஞ்சு இது பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க வந்து அனுபவிப்பாங்க, வீட்டுல போய் செய்யறாங்க. சிலர் கேப் வாங்கிக்குவாங்க, அட்ரஸ் கொடுப்பேன், அவங்களே வாங்கிக்குவாங்க. அப்புறம் ஒரு முறை என்னாச்சு, ஒரு மாசம் முறை ஒரு 2 தெரு தள்ளி போய் தொடர்ந்து சொல்லி கொடுத்துருந்தோம். அவங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து கேட்டிருந்தாங்களா, முதல்ல வா அண்ணா வரல. நான் சொன்னேன், ஏங்க நீங்க வந்து ம், நம்ம ஊர் கதை பேசலாம் வரீங்களான்னாங்க. வரேங்கன்ட்டு எல்லாம் லைனா வந்துட்டாங்க. உட்காந்து அவங்கவங்க குறைங்கள சொன்னாங்க, இவங்கள பத்தி அவங்கள பத்தி. சரிங்க இது மீதி நாளைக்கு வச்சுக்கலாமா, வாங்க வாங்க. சரி மறுநாள் போனேன். ஏங்க நேத்து பேசுனதெல்லாம் வந்து நீங்க முடிச்சிட்டீங்களா? இன்னும் எதுவும் பேசாதீங்க. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. நேத்து நீங்க சொன்னத நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் என்னாங்கன்னாங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? ஒவ்வொருத்தரும் ஒத்துக்குனாங்க. ஆமா நான் சொன்னேன். அப்படிதான் நாங்க பேசுவோம் அப்படின்னு. இல்லம்மா இப்ப நீ பேசுறது உனக்கு இல்ல. நீ இப்ப உனக்கு வயசு ஆயிடுச்சு நீ போயிடுன்னு வச்சுக்க. இந்த பதிவு வந்து உன் பையனுக்கு சேரும்ல. உன் சொத்து மட்டும் உன் பையனுக்கு குடுக்குற. இந்த சொல்லு யாருக்கு போகணும்? ஐயோ! என் பையனுக்கு போகுமான்னா, ஆமா கண்டிப்பா போகும். அது எப்படி போகாம இருக்கும் அப்படின்னு. அப்படியா? எங்களுக்கு தெரியாதும்மான்னேன். சரி அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இனி நாளைலருந்து யார பத்தியா பேசுவீங்களான்னா, ஐயய்யோ! இனி நாங்க பேசவே மாட்டோம்பா அப்படின்னாங்க. அப்புறம் மறுநாள்லருந்து போனா சைலன்ட்டா அவங்கவங்க வருவாங்க, கரெக்ட்டா உட்கார்றாங்க. அப்புறம் பார்த்தா கோயில்ல வேணா அந்த மாமரத்துங்க உட்காந்து பார்க்கலாம். அவரு ஆட்டோ டிரைவரோட வீடு அது. அவங்க வீட்டு பின்னாடி மாமரம் இருந்தது. அங்க அழகா உட்காந்து எல்லாம் மெடிடேஷன் பண்ணோம். அப்போ அங்க என்ன போச்சு, நாய் வால் வால்ன்னு கத்தின்ட்டு இருந்தது. இவங்க எல்லாரும் நம்ம தவம் பண்ண உட்காரும்போது நாய் குலைக்கிறத நிறுத்திருச்சு. அப்பதான் அவங்க ஒத்துக்குனாங்க. ஓஹோ! நாங்க ஒத்துக்கிறோங்க. இது தினமும் கொலைக்கு எப்படிங்க நம்ம உட்கார்ந்த உடனே நின்னுதுன்னாங்க. அதான் இதுதாங்க நம்ம பண்ற ஒரு தவம். நீங்க அது மாரி எதையும் நினைக்காத, யாரையும் எதுவும் பேசாம, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ கண்ண மூடிங்க, கைய கோர்த்துன்னு உட்கார்ந்துங்க. முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்துங்க. ரொம்ப முடியலையா படுத்துங்கறவங்களாவது கைய இது பண்ணின்னு கண்ண மூடி க சுவாசத்த மட்டும் கவனிங்க. வேற எதுவுமே நீ கடவுள கூப்பிட வேணாம், எதுவும் பண்ண வேணாம். அப்படியாங்க நான் செய்யறேன் அப்படின்னாங்க. இப்ப அவங்கலாம் செஞ்சு வழியில பார்த்தா கூட சின்ன பசங்க பார்த்தா கூட மாஸ்டர் குட் மார்னிங். இத விட நம்மளுக்கு என்னங்க சந்தோஷம்? எதுவுமே நிரந்தரம் இல்லன்னா, ஆனா இந்த சந்தோஷம் எங்க பார்த்தாலும் பசங்க எல்லாம் யார் எங்க பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும், எந்த ஸ்டாப்பிங்ல பார்த்தாலும், அவங்க கிட்ட கூட்டு காமிக்குதாங்க அம்மா கிட்ட. அம்மா மாஸ்டர் இவங்க தான் எனக்கு கத்துக் குடுத்தாங்க அப்படின்னு. அவங்களுக்கு சொல்லுங்கம்மா, குட் மார்னிங் சொல்லுமா அப்படின்றாங்க. பசங்க வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லி தராங்க. அப்போ இந்த மெடிடேஷன்ல எவ்வளோ அளவுக்கு பவர் இருக்குது பாருங்க. அப்பதான் நினைச்சேன், தனிமை கொடுமைன்றது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. அத வந்து யாரா இருந்தாலும் இது மாதிரி டைரக்ஷன் மாத்தலாம். ஆனா எல்லாம் சொல்லுவாங்க, என் சூழ்நிலை என்ன மாத்த முடியாது அப்படின்னு. எல்லாமே மாத்த முடியாதுதான். நம்ம மனசு தான் மாறணும். நம்ம மனசை மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. கண்ணை மூடி உட்காருங்க. உங்க முடிஞ்ச வரைக்கும் 5 நிமிஷம் உட்காரு ஏந்துக்கும். திரும்பி 10 நிமிஷம் உட்காரு. உங்க எப்பப்ப டைம் முடியுதோ உட்காந்து பாருங்க. உனக்கு எதனா நடந்தா என்ன கேளுங்கன்னு. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்டுக்காரர் இல்ல. ஒரு போண்டா போட்டு விக்குது. அதுக்கு வசதியும் இல்ல. அவங்க ஒரு நாள் பார்த்து எனக்கு என்ன நடக்குமா அப்படின்னுச்சு. உனக்கு என்ன நடக்கணும்னா, எனக்கு காசு வேணும். எனக்கு இது மாதிரி பிசினஸ் தான் போண்டா போடுறதுக்கு எல்லாம் வசதி இல்லை அப்படின்ட்டு. ஒன்னும் இல்ல அதை நினைச்சு நீ நீ உட்காரு வெடிகாத்தால என்ன நடக்குதுன்னு வந்து சொல்லு. அவங்களும் அனுபவிச்சுட்டு ஒரு மாசம் பொறுத்து வந்து சொல்றாங்க, என்ன கண்ணா என்ன நடக்குதா அப்படின்னு. ஆமா எனக்கு வந்து ஒருத்தர் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. நீ எதனா இதை வச்சுக்கின்னு செய் வேலைய அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்களாம். மாவு மீந்தா என்ன பண்ணுவேன் அதுல வச்சு இது பண்ணுன்ட்டு. அது மாதிரி எங்க ஏரியால என்னன்னா பிள்ளையார் பள்ளியத்தை அனுபவிச்சது வந்து சட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. நாமளா பார்த்து எப்போ கேட்கறோமோ அப்போ ஒத்துக்குறாங்க. ஆமா நாங்க செய்யறோம், இன்னைக்கு பாரு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இப்ப அவங்களே இது வாங்கிக்கினாங்க, கேப் வாங்கி அவங்க செய்யறாங்க. அவங்க நான் தான் சொன்னேன், பாண்டா வாங்குறவங்க கிட்ட நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஜங்குள் சார் கொஞ்சம் ஒரு 300 நோட்டீஸ் கொடுத்தாரு. பத்ரிநாராயண் சார் நோட்டீஸ் கொடுத்தாரு ஒரு 200. எல்லாத்தையும் எங்க கோயிலுக்கு போனா கோயிலாண்ட கொடுப்பேன். அதை பத்தி விளக்கம் சொல்லுவோம் உட்கார வச்சு. சில டைம்ல கூட நவநீதன்ற ஒருத்தர் வருவாங்க ஃப்ரெண்டு. அவங்க வண்டியிலே ஏற்றி விடுவாங்க. வாங்க மாஸ்டர் நம்ம ஜாலியா போய் சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு வரலான்ட்டு. இப்ப அவங்க டீச்சரா ஒர்க் பண்றாங்க. ஸ்கூல்ல வேலை கிடைச்சிடுவேன். அதனால இப்ப நானும் வண்டியில நடந்து அவ்வளவு தூரம் போனோம். இங்கன்னா
1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்பேன். அப்புறம் அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு இப்ப வீட்டு உள்ளே உட்காந்து இது பண்ணேன். எல்லாரும் சொல்லுவாங்க, கால்ல அடிபட்டுது, நீ தான் மெடிடேஷன் பண்றியா, உனக்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னோட கர்மான்னு ஒண்ணு இருக்குது, அந்த கர்மா நான் அனுபவிச்சா தானே தெரியும் அப்படின்னு. ஆமா, நீ இப்ப உட்காந்து நீ எப்படி போய் சொல்லுவ எல்லாருக்கும்னு. என்ன தேடி வருவாங்கன்னு. அது எப்படி வருவாங்க பார்க்கலாமான்னாங்க. பாருங்க கண்டிப்பா வருவாங்கன்னு. நான் அதான் சொல்லேன், பிரபஞ்சம் நான் கூட்டுத்தாவும் தினமும் செய்கிறேன், இதை மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அப்போ எல்லாரும் தொடர்ந்து புது ஆளுங்கெல்லாம் வந்தாங்க, வந்து செஞ்சு இது பண்ணாங்க. அதான் சொன்னேன், எதுவுமே வந்து நம்ம நினைக்கிறது தான், அதான் எண்ணங்கள் தான்ன்றாங்களே, அது மாதிரி அழுத்தமா எண்ணத்தை அழுத்தமா போட்டு கண்டிப்பா நடக்கும். அதனால இப்ப எல்லாம் வந்து இதுன்றாங்க. இப்ப புதுசா வந்தவங்களாம் நான் வந்து அந்த பிரமிட்ல உட்காரணும், எனக்கு பெருசா கொடுன்னாங்க. அப்புறம் அங்க அளவுலாம் இது உள்ள வர நீங்க அதை பார்த்து நீங்க செஞ்சுக்குங்கன்ட்டு. இப்போ அவங்களும் அதை பார்த்து செஞ்சுட்டு இருக்கான்ட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க. மேடம் சூப்பரா இருக்குது, நான் கூட எங்க வீட்டு ஹால்ல வைக்க போறேன் அப்படின்னாங்க. அதனால நீங்க தொடர்ந்து செய்யுங்க, நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு. அதனால அதுதான் சொல்றேன், நான் எப்பவுமே நம்ம நினைக்கிறது நடக்குன்னா நம்ம மெடிடேஷன் மனசு ஒருநிலைப்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா வரும். அது நியாயன்றது நமக்கே தெரியுது இல்ல. நம்ம வந்து பணம் வேணும் இது வேணும்னு கேட்கல, பணமும் வேணும் தான் இல்லைன்னு சொல்ல, எந்த அளவுக்கு நமக்கு தேவைன்றத பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த நானே இந்த பிரபஞ்சம் எப்படி இதுன்றது வந்து இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகுதான், ஆனாபான சத்தியானத்தை ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு. அந்த வாழ்க வளமுடன் இருக்கும்போது இந்த அளவுக்கு தெரியல. அவங்க 10 நிமிஷம் தான் மெடிடேஷன் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற ரிசல்ட் தானே வரும். அப்போ இதுல வந்து இப்ப அவங்கள கூப்பிட்டா என்ன சொல்றாங்க, நீ இந்த அதுலயே இரு, எங்களை வந்து கூப்பிடாத அப்படின்னாங்க. சரி, இல்லப்பா இவரே சொன்னதே, வாழ்க வளமுடைய சார் என்ன சொன்னாரு, நான் மட்டும் உங்களுக்கு குரு இல்ல, வேற குரு உங்களுக்கு கிடைக்கும், அதையும் நீங்க பின்பற்றுங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்க ஆசிரியர் பயிற்சி முடிக்கும் போகும்போதே சொன்னாங்க. அதனால எனக்கு இது கிடைச்சது, நான் வந்தேன், நீங்களும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுல ஒரு 3 பேர் தான் இப்ப வந்துக்கிறாங்க இதுல. அவங்களும் தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க, பார்க்கலான்னு. ஆனா இதுல நல்ல அனுபவம். நான் வந்து பணம் இல்லைன்னு நினைப்பேன், நாளை பட்ஜெட்ல என்ன ஆகணும், எங்க வீட்டுக்கார் படுத்திருக்கும்போது எதுவுமே முடியல என்னால. நாளைக்கு வேணும் பிரபஞ்சம் எனக்கு தெரியாது, நான் நிர்கதியா நிக்கிறேன்னு மட்டும்தான் சொன்னேன். எத்தனையோ 5 மணிக்கு சொன்னேன், 7 மணிக்கு எனக்கு பணம் வந்தது. எப்படி எங்கிட்ட அக்கா பொண்ணு ஏதாச்சுமா இது பண்ணிக்கிறா, எப்படி இருக்கிறேன்னா நல்லா இருக்கிறேன்ட்டு அவளும் வச்சுட்டா போனா, நானும் வச்சிட்டேன். அடுத்த செகண்ட் தம்பி பையனுக்கு நெட்ல போட்டு அவன் அங்கேருந்து எத்தாந்து கொடுத்துட்டான். அப்பதான் ஓ பிரபஞ்சம் இப்படிலாம் வேலை செய்து பழகுது அப்படின்னு அப்பதான் நான் நினைச்சேன். ஓ அப்பதான் இதனோட பவர் எவ்வளவு ஒவ்வொன்றும் அனுபவிச்சது தானே சொல்லலாம். நான் அதுவும் நான் மட்டும் அனுபவிச்சா நான் சொல்ல மாட்டேன், இன்னும் 2 பேருக்கு சொல்லி அது எப்படி ஒவ்வொருத்தரும் ஸ்பைனல் கார்டு வழி போய்க்குது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, லைப்ரரியில ஒர்க் பண்றவங்க, அவங்க அவங்க ஒரு கேப் வாங்கி போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இப்போ இங்க உட்காந்துட்டு போன வழியெல்லாம் அங்க போய் பிரமிட்ல உட்கார்ந்த உடனே எனக்கு சரியாயிடுது, வேலை செய்யறேன் நல்லா, பொண்ணுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுன்னாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, பேப்பர்ல பிரமிடு செஞ்சு நியூஸ் பேப்பர்ல திக்கு பேப்பர்ல அழகா அங்கேயே தொங்க விட்டாங்க எங்க லைப்ரரியில. இப்போ உடம்பு முடியலன்னா எல்லாம் அதுல சேர்ல உட்காந்துட்டு போறாங்க கொஞ்ச நேரம். அது போதில்ல, என்னோட இது வரைக்கும் என்னன்னா இந்த ஏரியால வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்க கோயில் இந்த சிவனடியாருன்றாங்களே, அதுல இருக்கிறதால இதுல வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா அதையும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்கள இந்த பக்கம் வரும்படி செய்யன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப ம். அருமையா சொன்னீங்க. உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க கிராமங்களுக்கு போய் தொண்டு செய்யறது, நம்ம குருஜி சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன ம். முடியுமோ அதை மற்றவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறது, அதை வந்து நீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய கஷ்டம் தீரணும், அதுக்காக அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி உதவி செய்யலாம் அப்படின்னு எண்ணி நீங்க வந்து இந்த தியானத்தை கத்தும் கொடுத்துருக்கீங்க. அதனால பல பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதை நீங்க கண்ணால பார்த்துருக்கவும் செய்றீங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கீங்க. உங்க வாழ்க்கையிலேயே எந்த அளவுக்கு தியானம் பண்ணனால நடந்திருக்கு ஒரு ஒரு விஷயமுமே. எப்பவுமே நம்ம வந்து அலைன்மெண்ட்டோட இருக்கணும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது மூணுமே வந்து சமநிலையில இருக்கணும்.
அது சமநிலையில இல்லைன்னா தான் நமக்கு என்ன ஆகும், பிரச்சனைகள் உருவாகிறது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து நம்ம பிரச்சனையை வேற யாருமே உருவாக்கல, நாம தான் உருவாக்குறோம் அப்படிங்கிறது. பத்ரிஜியும் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது உடல் பிரச்சனையா இல்ல பண பிரச்சனையா இல்ல வந்து நமக்கு ஒரே சண்டை சச்சரவா இருக்கா வீட்ல, கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. ஸோ உங்க மனசை எந்த அளவுக்கு நீங்க அமைதியா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சூழ்நிலை வந்து மாறும் அப்படிங்கிறது. நான் போய் சூழ்நிலையை மாத்துறேன், நான் போய் என் பையனை மாத்துறேன், அதாவது அவங்கள திருத்துறது வந்து நம்மனால முடியாத காரியம். நம்மனால முடியிற காரியம் எதுனா நம்மள நாம திருத்திக்கிறது தான். உங்களை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களை சுத்தி இருக்கவங்க சரியாவாங்க. அதுதான். ரொம்ப அற்புதமா சொன்னீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே மாஸ்டர்ஸ். மேடம், இதுல ஒரு நிகழ்ச்சி நடந்தது மேடம். இது மாதிரி நோட்டீஸ் கொடுக்க போனேன். ஐயர் தான் அவங்க. என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு நான் வரேங்க அப்படின்னு. அப்போ வந்து இந்தாம்மா விபூதி கொடுக்குறேன்னாங்க. விபூதி விட்டுக்குன்னு அவங்க வீட்டு வந்து 5 அடி தான் நடந்திருப்பேன். ரோடு வந்துச்சு, அப்படியே நிக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. என்னடா இது, எங்க உட்காந்துருந்தோம் தான் இந்த அந்த ரோடு தான் டெய்லி போறேன் வரேன். ஏன் நிக்கிறோம், எதுக்கு நிக்கிறோம், பிரபஞ்சம் எனக்கு ஏன் இது மாதிரி நிக்க வச்சுக்கிறேன், நான் எப்படி போனோம், எந்த வழி போனோம் எனக்கு தெரியலையே. எனக்கு வந்து நீ தான் இங்க இட்டுன்னு வந்த, எனக்கு நீ தான் வழி காட்டணும்ட்டு அப்படியே நின்னுட்டேன். எல்லாரும் கேக்குறாங்கன்னா நீ நிக்கிற என்னாச்சு, இங்க எதுக்கு நிக்கிற, எதுக்குன்னு எல்லாம் கேட்டுங்கிறாங்க, எனக்கு தெரியல. அப்புறம் அந்த ஒரு 5 நிமிஷம் போன உடனே பார்த்தா, ஆமா என்ன நான் இங்கதான் இங்க இதுக்கு வந்தேன் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்க வந்தேன்னாங்க. ஆட்டோ டிரைவரு, நீ நிக்க மாட்டியே, உனக்கு தான் வழி தெரியுமே, எப்படி ஏன் நின்னுக்கு அப்போ அந்த ஐயர் ஏதோ பண்ணிக்கிறாரு. எது, அந்த விபத்தில அந்த பிரபஞ்சத்திட்ட தான் நான் சொன்னேன். ஆனா இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் அங்க சொல்லல. ஏன்னா 2வது நீ எங்கேயும் போவாத, கிளாஸ் எடுக்காதுன்னு விடுவாங்கல்ல. அதனால இப்ப இதுன்றத இந்த இடத்துல தான் சொல்றேன் உங்ககிட்ட தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல நிறைய நடக்குது. இந்த காஞ்சிபுரத்துல 12th படிக்கிற பையனை இட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்க வந்த பசங்களை வந்து அவங்கவுங்க நிறுத்திட்டாங்க. இன்ட்ரோல் விட்டுக்கிறாங்க, அந்த டைம்ல இட்டு விட்டுக்கிறாங்க யாரும். போயிட்டு அவன் ஒரு 10 நாள் பொத்து நினைவு திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிறான். அது மாதிரி இருக்கிறதால இப்ப எல்லாரும் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதால பெரியவங்க வராங்களா அவங்களுக்கு வரைக்கும் சொல்லி கொடுக்குது. ஏன்னா நம்ம அவங்க அம்மா போய் ப்ரெஸ் பண்ண முடியாதுல, அனுப்புங்கன்ட்டு பசங்களை. அதனால இனி இந்த கால் நல்லா ஃபுல்லா நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு தான் போய் கேட்கலான்னு. நன்றிம்மா. இதுல நிறைய இடைஞ்சல் வந்தா கூட நான் தூக்கி போட்டு போயினே இருப்பேன். அது அந்த பக்கம் இருக்கட்டும், நான் போறது போகணும். நோட்டீஸ் கொடுத்து காஞ்சூர் ஃபுல்லா கொடுத்தாச்சு, எல்லா கோயிலாண்டம் எல்லா இதுவாண்டம். அதான் உங்களால என்ன முடியுமோ அதை நீங்களும் செஞ்சுட்டே தான் இருக்கீங்க, சலிக்காம. ஆமா, விட மாட்டேன். கண்டிப்பா தியானத்தை வந்து நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். தியானத்து ம். மூலமா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மனிதர்களுக்கு வந்து உதவ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டே தான் இருக்கணும். நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா நம்ம ஒரு 10 பேருக்கு உதவி செய்யறோம், தியானம் கத்து கொடுக்குறோம்னால நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா மாறும். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம ம். இதோட இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.